Hi student friends, இது நம்ம யூடியூப் சேனல் ராஜசேகர் பாலா இடியூ. அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உடனே அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் சொல்யூஷன் தியரி எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல என்ன ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் இன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே 3 வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து 4th வீடியோ. இந்த 3 ஹெட்டிங்ல ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒன்று வந்து என்னன்னா பில்ஸ் ரீடைன்ட் பை த டிராயர். நான் வந்து இதுக்கு முந்தின 3rd வீடியோக்குள்ள டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மொத்தம் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ராப் பண்ணி அதுக்கு உண்டான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் போடணும் அப்படின்னா அதுல வந்து 5 வகையான டைப் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் 3 வந்து இந்த வீடியோல 3 சம்மா ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். 3 in 1 மாதிரி. ஸோ ஒன்று வந்து டியூ டேட் வரைக்கும் டிராயர் வந்து அந்த பில் அவரே ரீடைன் பண்ணி வச்சுக்கிட்டு டியூ டேட்ல வந்து டிராயிட்டு இருந்து பணம் வாங்கிக்கிறாரு. அதான் ஹானர் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பில்லுக்கு உண்டான பணத்தை டிராயி வந்து கரெக்டா செட்டில் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், கொடுத்துட்டாரு. ரெண்டாவது வந்து அந்த டிராயி சைன் பண்ணி கொடுத்த அந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து இவர்கிட்ட இருக்கு, டிராயர்கிட்ட. அவர் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடியே தனக்கு பணம் வேணுங்கிறதுனால அந்த கொண்டு போய் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை அவர் வாங்கிட்டாரு. அந்த பில்லு ஹானர் ஆகுது. அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? 3rd வந்து அதே மாதிரி அந்த டிராயர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பில்ல அவரு யாருக்கு வேற ஒருத்தருக்கு கடன் தர வேண்டி இருக்கும், கிரெடிட்டார் இருப்பாரு, அவருக்கு வந்து அதை என்டார்ஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த பில்லும் டியூ டேட்ல வந்து கரெக்டா டிராயினால ஹானர் செய்யப்பட்டது, டிராயி வந்து அந்த பில்லுக்கு கரெக்டா ப்ராம்ப்டா பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் டிராயர் புக்லயும் டிராயி புக்லயும் வருங்கிற 3 டைப்பும் இருக்கு. இந்த ஒரே சம்பளம் இந்த 3மே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு பில் இருந்ததுன்னா இந்த 3ல ஏதாவது ஒன்று தான் வரும். ஒன்னு டியூ டேட் வரைக்கும் அவர் ரீட்டைன் பண்ணிக்கலாம், அல்ல பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், அல்லது என்டார்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 2 சுச்சுவேஷனுக்கு அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். ஆனா ஹானர் பண்றதுனால இந்த 3 சுச்சுவேஷன் வர்றப்போ அந்த டிராயர் புக்லயும் டிராயி புக்லயும் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன வரும்னு பார்த்தலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதுல ஒரு தம்ப்நெயில கொடுத்துருக்கேன். இது வீடியோ நம்பர் 4 இன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருக்கக்கூடிய 3 சம்மும் வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. 3வது சம்ல மட்டும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அது வந்து அட்வான்ஸ் சம் நீங்க போறப்ப அதாவது ஒரே சம்ல வந்து 2-3 பில் இருக்கு, இந்த 3 கேஸுமே வருது அப்படிங்கிறப்போ ஒரே ப்ராப்ளம் சம்லயே ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே நம்ம சொல்யூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரே ப்ராப்ளமா இந்த 3க்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி போட வேண்டியிருக்கும். அது அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதுக்கு இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்குவோம். ப்ராப்ளம் நம்பர் 1. The bill retained by the drawer till due date. டியூ டேட் வரைக்கும் டிராயி சைன் பண்ணி கொடுத்த பில்ல டிராயரே வச்சிருக்காரு. டியூ டேட்ல இப்போ 2 மாசம் 3 மாசம் டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டா ஹானர் ஆயிடுது. ஓகேவா? இப்ப ப்ராப்ளம் நான் ரீட் பண்ணி படிச்சிடுறேன். On 1/1/2099 ஜெயா sold goods to தீபா on credit for 20,000 rupees. ஜெயாங்கிறவங்க தீபாவுக்கு வந்து ஒரு கூட்ஸ் வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன் வந்தாதான் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் வரும். அங்கதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வேலையே. 20,000 ரூபாய்க்கு 20,000 rupees அப்புறம் பண்ணிடுறாரு. அப்புறம் ஜெயா வந்து ஒரு பில்லு டிராப் பண்ணாங்க. அந்த டிராய பில் ஜெயா டிராய பில் ஆன் தீபா. தீபா மேல பில்லை எழுதி, அதாவது இத்தனை ஃபார் 3 months ஆஃப்டர் த டேட். ஓகேவா? இந்த டேட்டுக்கு அப்புறம், அதாவது 1/1/99 இந்த டேட்டுக்கு அப்புறம் 3 மாசத்துல அந்த 3 மாசத்துக்கு வச்சுக்கிட்டு டியூ டேட்டை வச்சுக்கிட்டு ஒரு பில்லு வந்து தீபா மேல ஜெயா எழுதுறாங்க. ஓகேவா? பில் எழுதுபவர் தான் டிராயர். ஓகேவா? யாரு மேல எழுதப்படுகிறதோ அவர் வந்து டிராயி. யாரு பணம் கொடுக்கணுமோ அந்த பில்லுக்கு அவர் தான் டிராயி. யாருக்கு பணம் வரணுமோ அந்த பில் எழுதணுமோ அவர் தான் வந்து டிராயர். அப்ப ஜெயா வந்து இந்த இடத்துல டிராயர், தீபா வந்து டிராயி. 3 மாசம் பில்லு. அடுத்தது பாருங்க, தீபா அக்செப்டட் இட் ஆன் 1/1/99. அதே டேட்ல பில் எழுதப்படுது. அன்னைக்கே தீபா வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அண்ட் ரிட்டர்ன் இட் டு தி ஜெயா. ஜெயாவுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பில் யாருட்டு இருக்கு? டிராயர்கிட்ட தான் இருக்கு எப்பவுமே. ஓகேவா? ஆன் மெச்சூரிட்டி த பில் வாஸ் டியூலி ஹானர்ட் பை த தீபா. தீபா தானே பணம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப மெச்சூரிட்டி டேட்ல தீபா வந்து அந்த பில்லுக்குண்டான பணத்தை ஹானர் பண்ணிடுறாங்கன்னா பணம் கொடுத்துட்றாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 3. ஒன்னு கிரெடிட் சேல்ஸ் பண்றாங்க, பில்லு எழுதுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 ஒன்று தான். அப்புறம் மெச்சூரிட்டி டேட்ல ஹானர் ஆயிடுது. 3 டிரான்சாக்ஷன் தான். அந்த 3க்கு 3 என்ட்ரி வரும். அவ்வளவுதான். யார் புக்ல? டிராயர் புக்லயும் 3 என்ட்ரி தான், டிராயி புக்லயும் 3 என்ட்ரி தான். ஓகேவா? இப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா,
சம் வந்து எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுல எந்த கன்ஃபியூஸும் இருக்கக்கூடாது. சேல்ஸ் பண்ணதா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கா, அப்ப சேல்ஸ் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி. அவங்க பில்லு எழுதி இவர் அக்செப்ட் பண்ணி இவர்கிட்ட திரும்ப வந்துருச்சா ஜெயாவுக்கு, அதுக்கு ஒரு என்ட்ரி. மூணாவது கேஸ் என்ன, அவரு தீபா டியூ டேட்ல பணம் ஆனர் கொடுத்துட்டாரா, அதுக்கு மூணாவது என்ட்ரி. அவ்வளவுதான். சோ அதே ஆர்டர் தான். பெரிய சம் அட்வான்ஸ்டு ப்ராப்ளமா இருந்தா கூட இதே தான். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம் கொஞ்சம் குயிக்கா நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு உண்டான சொல்யூஷன். இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஜெயா, அவர் தான் டிராயர். நான் கிளியரா நீங்க வந்து ஜெயான்னு போட்டாவே போதும், டிராயர்னால எழுத வேண்டியது இல்லை எக்ஸாம்ல எல்லாம். நமக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல டிராயர் தான், ஜெயா தான் டிராயர்னு நான் ஓரலா சொன்னேன் இல்லையா, அதை நான் ஜேர்னல் என்ட்ரி இங்கேயும் காமிச்சிருக்கேன். இப்போ டேட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட் போட்டுக்கோங்க. இப்போ 1199ல தீபா வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா, சாரி ஜெயா வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஜெயா தான் ரிசீவர். சேல்ஸ் பண்ண என்ன என்ட்ரி போடுவோம், யாரு ரிசீவ் பண்றாங்களோ ஒரு என்ட்ரி. கிரெடிட் சேல்ஸ்னா தீபா அக்கௌண்ட் டெட்டார். இந்த இடத்துல கூட டிராயிங்னால பிராக்கெட்ல போகணுங்கிற அவசியம் இல்லை, தீபா அக்கௌண்ட் போட்டா போதும். சோ தீபா அக்கௌண்ட் டெட்டார், டெபிட் த ரிசீவர். அவர் தான் என்ன கூட்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிருக்கனால கூட்ஸ் வந்து கோஸ் அவுட், அதனால சேல்ஸை கிரெடிட் பண்ணிக்கிறோம். நார்மல் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் படி டெபிட் கிரெடிட்டை வச்சு தான் போடுறோம். அவ்வளவுதான். தீபா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000 rupees போட்டுக்கிறீங்க. பீயிங் த நேரேஷன் பாருங்க, பீயிங் த குட்ஸ் சோல்டு டு தீபா ஆன் கிரெடிட். அவ்வளவுதான். அடுத்தது அதே டேட்ல பில் எழுதப்படுது. பில்லு எழுதி தீபாவுக்கு கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி அது திரும்ப வந்துருது ஜெயாவுக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு என்ட்ரி தான். அப்ப அந்த பில் அவர் சைன் பண்ணி இவருக்கு வந்த உடனே அந்த பில்லுக்கு தான் இப்ப பணம் வரணும் இல்லையா. பில்லு எழுதலைன்னா தீபா அக்கௌண்ட்டை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப தீபா வந்து சைன் பண்ணி கொடுத்த உடனே அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா மாறிடுச்சு. இப்ப அவருக்கு பில்லுக்கு பணம் வரணும். அதான் பில்ஸ் ரிசீவபிள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் கிவர் யார், அந்த பில்லு கொடுத்தது யாரு, தீபா. சோ தீபா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரில சேல்ஸ் பண்ணோடனே டெபிட் பண்ணோம், ஏன்னா தீபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல பணத்துக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, பில்ஸ் ரிசீவபிள் வந்து அதே டேட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்ப தீபா கூட இப்ப டேலி ஆயிடுச்சு. இப்ப ஆக்சுவலா நமக்கு பில்லு வந்து பில்லுக்கு உண்டான பணம் தான் வரணும். அப்கோர்ஸ் தீபா தான் பணம் கொடுக்கணும். ஆனா தீபா அக்கௌண்ட் நான் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தீபா வந்து பில்ல கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ 1ஆம் தேதி 1199ல அவர் 3 மாசம் பில்லுனா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க. ஓகேவா. செகண்ட் நேரேஷன் பாருங்க, செகண்ட் என்ட்ரி. பீயிங் த பில் அக்செப்டட் பை டிராயி, டிராயி அக்செப்ட் பண்ண பில்ல நாம ரிசீவ் பண்ணிட்டோம். ஜெயா புக்ல என்ட்ரி பண்றதுனால நம்ம தான் ஜெயா. அப்ப நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அப்ப ரிசீவ் பண்ண உடனே பில்ஸ் ரிசீவபிள் டெபிட், டெபிட் வாட் கம்ஸ் இன், பில்ஸ் ரிசீவபிள் ரியல் அக்கௌண்ட் அசெட். அதனால டெபிட் அசெட் சைடுல பேலன்ஸ் ஷீட்ல போடுவோம், ஞாபகம் இருக்கா. சோ பில்ஸ் ரிசீவபிள் டெபிட், கிரெடிட் தி கிவர், தீபாவை கிரெடிட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 மாசம் பில்லு, அதனால ஜனவரியில எழுதின 3 மாசம்னா மாசத்துல 1 தானே, ஜனவரி 1, அப்போ 3 மாசம்னா 4. அப்ப கிரேஸ் டேஸ், தவணை நாட்கள், சலுகை நாட்கள் ஒரு 3 நாள் வரும். அதனால 1 வந்து 4 ஆயிடுது. 3 மாசத்துக்காக 4, 3 டேல ஒரு 3 நாளை கூட்டிட்டீங்கன்னா 4,499. அப்ப அதுக்கு உண்டான பில்லுக்கு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. டியூ டேட்ல ஹானர்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேஷ் வந்து நம்ம ஜெயாவுக்கு வந்துருச்சு. தீபா கொடுத்துறாங்க, ஜெயா வாங்கிக்கிறாங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட். ரூல்ஸ் வந்து கேஷ் வாட் கம்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப கேஷ் வந்துருச்சு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. கொடுத்தது யாரு, தீபா தான். தீபா தான் கிரெடிட் பண்ண முடியாது. பில்ல கொடுத்தோன்னே தீபாவை கிரெடிட் பண்ணிட்டோம் இல்லையா. அதுக்கு பதிலாக இப்ப நம்ம என்ன திருப்பி கொடுப்போம், பில்ஸ் ரிசீவ்ல மட்டும் இருந்தது. இந்த அப்போ உன்னோட நீ சைன் பண்ணி கொடுத்த பில்லு, அக்செப்ட் பண்ண பில், அதை நீ வச்சுக்கோ, எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. பணம் வந்துருச்சு, பில்ல கொடுத்துட்டோம். பில் ஒன்ஸ் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட் தான் அதுவும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா. பீயிங் த பில் ஹானர்ட் பை த டிராயி அண்ட் டியூ டேட். கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா இன்னொரு தரம் அப்படியே ஒரு கிளான்ஸ், இன்னொரு தரம் இது அப்படியே ஆடியோ கேளுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், நார்மல், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதே சம்ல தீபா புக்ல ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் தீபா, அவங்க தான் டிராயி. இப்ப இவர் வந்து அதே டேட்ல அவர் போட்ட மாதிரியே தான் 1199. ஜெயா என்ன பண்ணாங்க, நான் வந்து தீபாவுக்கு சேல்ஸ் பண்ணேங்கிறது என்ட்ரி போட்டாங்க. தீபா தன்னுடைய புக்ல நான் வந்து ஜெயாட்ட இருந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ட்ரி போடுறாங்க. பர்ச்சேஸ் என்ன, கூட்ஸ் கம்ஸ் இன் இல்லையா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கூட்ஸ் வரதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் தானே. கேஷ் பர்ச்சேஸா இருந்தா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போடுவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்தா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சப்ளை பண்ண ஒரு பேர். இதுல கொடுத்தது யாரு, ஜெயா தான். சோ அவங்க தான் டிராயர். அதனால டிராயர் நம்ம புரியறதுக்காக இந்த சம்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா. இனி அடுத்த செகண்ட் வீடியோல சம் ப்ராப்ளம் பாக்குறப்ப நான் கொடுக்க மாட்டேன். அது வேண்டியதுல பேர் மட்டும் போட்டா போதும். அதனால பீயிங் த குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட், ஜெயாட் இருந்து கிரெடிட்டுக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளா நேரேஷன் எழுதுனா போதும் 20,000க்கு. அதே டேட்ல பில் இவர் எழுதி அவர் கொடுத்துட்டாரு இல்லையா, யாருக்கு, ஜெயாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. யாரு, தீபா. அப்ப என்னன்னா டெபிட் த ரிசீவர் யாரு, ஜெயா. சோ ஜெயா அக்கௌண்ட் டேட்டார். பில் அவரு தானே போயிடுச்சு. அப்ப என்ன கொடுத்தாரு, அதுக்கு பதிலாக பில்லு கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து பில்ஸ் பேயபிள் ஆயிடும். அவங்களுக்கு வந்து டிராயருக்கு வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா
டிராயிக்கு வந்து அது பில்ஸ் பேயபிள். ஏன்னா அந்த பில்லுக்கு இன்னும் ஒரு பணம் கொடுக்கணும். அப்ப தீபாட்ட பில்லு கொடுத்துட்டார், டெபிட் த ரிசீவர், டெபிட் பண்ணிட்டோம் ஜெயாவை. அப்புறம் பில்ஸ் பேயபிள் தான், பில்ல தான் கொடுத்ததுனால பில் வந்து கோஸ் அவுட்டுங்கனால பில்ஸ் பே, வெறும் பில்லுன்னு போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும், அது ரிசீவபிளா பேயபிளா, அதனால வெறும் பில்லு தான் கோஸ் அவுட்டுங்கனால பில்ல கிரெடிட் பண்ணணும். பில்ஸ் பேயபிள், அந்த பேயபிள்னா அந்த பில்லுக்கு பணம் தர வேண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால பில்ஸ் பேயபிள கிரெடிட் பண்றோம். பீயிங் த பில் அக்செப்டட் அண்ட் ரிட்டர்ன் டு டிராயர், என்ன நடந்ததோ அப்படியே நேரேஷன் சிம்பிளா எழுதிருங்க. அக்செப்ட் பண்ணி பில்ல வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நீங்க தீபா பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம் 20,000. இப்ப டியூ டேட் என்ன, அதே மாதிரி தான் 3 மாசம் 3 நாள். நாள்ல வந்து இந்த 1ல கர்சர் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, டேட் 1 தானே, 1 தான் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டேட் 3 நாள் கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 4 3 மாசம் பில்லுங்கனால 1வது மாசத்துல 3 மாசம் ஆட் பண்ணா 4வது மாசம். அப்போ 4499ல பில்ல வாங்கிட்டு கேஷ் கொடுக்குறாங்க. அப்ப பில்லு வந்துருது நமக்கு. இங்க கொடுத்த பில்ஸ் பேயபிள், செகண்ட் என்ட்ரில பில்ஸ் பேயபிள் கொடுத்ததுனால கிரெடிட் பண்றோம். இப்ப அந்த பில்லை நமக்கு திரும்ப ரிசீவ் பண்ணிக்கிறோம், வாங்கிட்டு தான் கேஷ் கொடுக்குறோம். பில்லு வந்து வாங்கிறோம், அதே பில்ஸ் பேயபிள வாங்கிக்கிறோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் பண்ணிட்டு டு கேஷ் வந்து பணம் கொடுக்குறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட், கிரெடிட்ட கேஷ் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம். பீயிங் த பில் ஹானர்ட், டியூ டேட்ல ஹானர் ஆயிருது. ஓகேவா, இவ்வளவுதான். இப்ப செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்ப வந்து டிராயர் இருக்கிற பில்ல அவரே வந்து டிஸ்கவுண்ட் பண்றாரு. அப்ப பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கினாரு. அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பில்லுக்கு தான் தீபா வந்து பணம் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்துருவோம். அருண், இது ப்ராப்ளம் நம்பர் 2. அருண் செல்ஸ் கூட்ஸ் ஒர்த் ₹15,000 ஆன் 1st April 1988ல 15,000 ரூபாய்க்கு வந்து கூட்ஸ் வந்து அருண் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா, யாருக்குன்னு பேர் இதுல சொல்லல, அடுத்த லைன்ல இருக்கும். ஆன் த சேம் டேட் ஆனந்த் அக்செப்ட் எ பில். அப்ப அவர் யாருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காரு, ஆனந்த், அருண் ஆனந்துக்கு சேல்ஸ் பண்ணதுனாலதான் அவர் வந்து அந்த பில் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்ப அருண் வந்து பில்ல எழுதியிருக்காரு. போன சம்ல அருண் பில்ல எழுதினாரு, ஆனந்த் ஜெயா பில் எழுதினாங்க, தீபா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு கிளியரா இருந்தது. இது வந்து நம்மள புரிஞ்சுக்கணும், என்ன பில்லு அருண் எழுதினாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அருண் வந்து பில்ல ஏற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாருன்னா அருண் பில்ல எழுதினா தான் ஆனந்த் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். இப்ப ஆனந்த் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. 2 மாசம் பில்லு, போன சம்ல 3 மாசம் இருந்தது இல்லையா, ஃபார் த அமௌண்ட்னா இதே அமௌண்ட்டுக்கு. அப்புறம் இப்ப அருண் வந்து பில்ல சைன் பண்ணி விட்டுருக்கோம். அருண்கிட்ட பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும். அருண் டிஸ்கவுண்ட் த பில் இம்மீடியட்லி வித் த பேங்க். இம்மீடியட்ல நான் இங்க கொடுத்த அதே டேட்ல சேல்ஸ் பண்ற டேட்லயே பில் அக்செப்ட் ஆகுது. அதே டேட்ல பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு. 16% per annum. ஓகேவா, 16% இன்ட்ரெஸ்ட் per annumனா பேங்க் வந்து சும்மா 2 மாசத்துக்கு முன்னாடியே பேங்க் பணம் தருவாங்களா? என்னதான் பேங்க்ல அருண் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் as a business man 2 மாசம் கொடுக்கறப்ப பேங்க் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து வாங்குவாங்க. ஒரு 16% per annum, வருஷத்துக்கு 16% சொல்லிட்டு அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகேவா, அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பில்லுக்கு அது யார் ஏத்துக்கணும்? அருண் தானே முன்னாடியே பணம் வேணும்னு டிஸ்கஸ் பண்றாரு. அந்த 16% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை, அந்த அமௌண்ட்டை வந்து அருண் தான் ஏத்துக்கணும். இப்ப மெச்சூரிட்டி பீரியட்ல பில் இஸ் மெட் ஆன் மெச்சூரிட்டி, டியூ டேட்ல, அதாவது 100 போன சம்ல இருந்தது, பில் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுது கரெக்டா அந்த டியூ டேட்லன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், ஆனந்த் வந்து கரெக்டா பணம் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஹானர் ஆயிடுது. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் டிராயர் அண்ட் டிராயி. இப்ப டிராயர் யாரு, கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி பில்ல வந்து எழுதினவரு அருண், அருண் தான் டிராயர். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணது யாரு, ஆனந்த், ஆனந்தா பர்ச்சேசர், அவரு தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு பில் அப்படின்னா அவரு தான் டிராயி. அருண் வந்து டிராயர், ஆனந்த் வந்து டிராயி. ஓகேவா, இப்ப அதுக்குண்டான சொல்யூஷன் பார்த்தலாமா பாருங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அருண், ஏன்னா அவரு தான் டிராயர். ஃபர்ஸ்ட் 1488ல வந்து பில் எழுதப்படுது. அப்ப பில் எழுதப்படல, சேல்ஸ் நடக்குது. அருண் தான் வந்து அருணுக்கு தான் சேல்ஸ் பண்றோம். ஸோ அருண் டெபிட் த ரிசீவர், அருண் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். நம்ம முதலே சொன்ன இந்த டிராயினால போட வேண்டிய அவசியம் இல்லை, புரியறதுக்காக தான். ஸோ ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா அவன் தான் சேல்ஸ் பண்ணோம், டெபிட் த ரிசீவர். கூட்ஸ் சோல்ட் அவுட்னா கூட்ஸ் கோஸ் அவுட், சேல்ஸ் கிரெடிட் பண்ணிக்கிறோம் 15,000க்கு. நேரேஷன் போன சம்ல பார்த்த மாதிரி தான், பீயிங் த கூட்ஸ் சோல்டு டு ஆனந்த் ஆன் கிரெடிட். அதாவது சேல்ஸ் பண்றதுக்கும் பில்ஸ் ரிசீவபிள், அதாவது பில்ல வந்து ரிசீவ் பண்றது சேம் என்ட்ரி தான் வரும், பேர் இருந்தா பேரு மட்டும் மாறும். இப்ப 2 வந்து அதே டேட்ல பில்லு வந்து எழுதுறாரு, எழுதி அவர் அக்செப்ட் பண்ணி நமக்கு வந்துருது. ஓகேவா, இப்ப வந்து பில்ஸ் ரிசீவபிள், பில்லு தான் நமக்கு ரிசீவ் பண்றதுனால பண்ணிடுறாரு. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் அக்கௌண்ட், ஆனந்த் வந்து கிரெடிட் த கிவர். ஓகேவா, இப்ப அடுத்தது அதே டேட்ல வந்து பேங்க்ல கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாரு. சோ அதனால பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்றப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டா பணம் தான் அருணுக்கு வருது. அருண் அக்கௌண்ட் கேஷ் டெபிட் பண்ணிக்கலாம், அல்லது பேங்க்ல இருந்து வாங்குறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு போடுவாங்க. ரெண்டும் எது போட்டாலும் ஒண்ணுதான், ரெண்டையும் போடுங்கிற அவசியம் இல்ல. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுங்க அல்லது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுங்க. இப்ப வந்து அவரு அந்த 16% இருந்தது இல்லையா, 16% உண்டான அமௌண்ட் சார்ஜ் பண்றாரு பேங்க்.
அப்ப அது அருண் தான் வந்து ஏத்துக்கணும். அப்ப இவருக்கு அது எக்ஸ்பென்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் ரூல்ஸ் படி, நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்ல, பில்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறதுனால அந்த சென்டென்ஸே இருக்கிறதுனால அந்த டிஸ்கவுண்ட் வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். இது அவருக்கு எக்ஸ்பென்ஸ். எடுத்து 400 ரூபா வந்தது நமக்கு அப்படின்னா 400 ரூபா பேங்க் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் கேஷா கொடுக்குறாரு பேங்க். அப்ப எப்படி கால்குலேட் பண்ணோம்? பில் அமௌண்ட் 15,000 பாருங்க, கீழே ஒர்க்கிங்ஸ் வந்து ரெட்ல கொடுத்துருக்கேன். 15,000 16% இன்டூ 16/100 இன்டூ 2 மாசம் பில் அப்படின்னா 2/12. 2 மாசம் பில்லுக்கு 2, வருஷத்துக்கு 12 மாசங்கிறதுனால 2/12. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 400 ருபீஸ் வரும். அந்த 400 ருபீஸ் பிடிச்சிக்கிட்டு தான் நமக்கு வந்து பணம் வந்து அருணுக்கு வந்து கொடுக்குறாரு பேங்க். அதனால வந்து பில்ஸ் ரிசீவபிள வந்து கொடுத்துறாரு. அந்த பில்லு வந்து பேங்க் வாங்கிட்டு நமக்கு வந்து 400 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 14,600 வருது. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 14,600, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 400. ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்றோம், பில்ல கொடுத்துறோம் பேங்க்குக்கு. ஓகேவா? பேங்க்குக்கு அந்த பில்லு போனாதான் அந்த பேங்க் வந்து இவர் கொடுத்த அமௌண்ட் வந்து நம்ம யார் ஆனந்துகிட்ட இருந்து டிராயிட்டு இருந்து டியூ டேட்ல 2 மாசம் கழிச்சு பணம் வாங்க முடியும். அதனால ஒரு பில்ஸ் வந்து கோஸ் அவுட், கிரெடிட் பில்ஸ் ரிசீவபிள்ல கிரெடிட் பண்ணிக்கிறோம். பீயிங் த பில் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப அருண் புக்ல அவ்வளவுதான். சார் பில்லு ஹானர் ஆச்சுல, போன செம்ல அதை போட்டோமேனா அது இவரே வச்சுட்டு இருந்தார் பில்லு, பேங்க்ல டிஸ்கவுண்ட்லாம் பண்ணல. சோ அதனால அந்த பில்ல இவரே டைரக்டா டிராயிட்டு கொடுத்து பணம் வாங்கினதுனால அப்படி வந்தது. அதாவது பில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் வந்தது. எப்படினாலும் கேஷை வாங்கிட்டு பில்ல கொடுக்கணும். இது பேங்க்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினதுனால டிஸ்கவுண்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது, பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம். பேங்க்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணா கேஷ் அக்கௌண்ட்டையும் டெபிட் பண்ணலாம், பேங்க்கையும் டெபிட் பண்ணலாம். ஆனா பேங்க் அக்கௌண்ட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் மூலமா நம்ம வாங்கியிருக்கோம், அப்ப பேங்க்ல இருந்து வாங்கியிருக்கோம்னா எப்படி வாங்க முடியும்? டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கியிருக்கோங்கிறத பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த 3 என்ட்ரி தான். இப்போ ஜோர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த், ஏன்னா அவரு தான் டிராய் இல்லையா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 1488ல பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட் கிவர் யாரு? அருண். அதனால அருண் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம் 15,000க்கு. நேரேஷன்ல நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் அடுத்தது 1488 அதே டேட்ல இவர் பில் அக்செப்ட் பண்ணி அனுப்புறாரு. யாருக்கு? டெபிட் த ரிசீவர் ஆனந்த். சாரி அருண். அருண் அக்கௌண்ட் டெட்டார், டெபிட் த ரிசீவர் அருண். இவர் என்ன அதுக்கு பதிலாக கொடுக்குறாரு? பில்ஸ் பேயபிள் கொடுக்குறாரு. அப்ப அருண் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஏன்னா பில் கோஸ் அவுட், நான் போன சமயம் கிளியரா சொன்னேன். அப்ப பில்ஸ் பேயபிள் கிரெடிட் பண்ணிக்கிறோம். அப்பதான் அந்த பணத்துக்கு டியூ டேட்லயே ஒரு பணம் கொடுக்க முடியும். ஆனா அந்த பில்லு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது அருண், அது வந்து பேங்க்ல இருக்கு இப்போ, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 15,000 செகண்ட் என்ட்ரி போட்டோம். பீயிங் த பில் அக்செப்டட் அண்ட் ரிட்டர்ன் டு டிராயர். இவர் அக்செப்ட் பண்ணி டிராயருக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்ப டியூ டேட் 2 மாசம் பில் இல்லையா? மாசத்துல 2 ஆட் பண்ணிக்கோங்க. 4வது மாசம்னா 2 மாசம் ஆட் பண்ணா 6வது மாசம். கிரேஸ் டேஸ் வந்து டேட் 1, 3 நாள் ஆட் பண்ணா 4 நாள். அப்போ 4, 6, 88 ஆக்சுவலி 88. இப்போ வந்து பில்ஸ் பேயபிள் பேங்க்ல தான் இருக்கு. பேங்க் தான் இவரை கேட்கும். யார? ஆனந்த. அப்ப ஆனந்த் பேங்க்குக்கு தான் பணம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கறதுனால சரி, பில்லு கரெக்டா பில்லுக்கு உண்டான அமௌண்ட் இவர் கொடுக்கறப்ப பில்ல பேங்க்ல இருந்து வாங்கிட்டு பில்ஸ் பேயபிள் இவருக்கு திரும்ப வந்துருச்சு. டெபிட் வாட் கம்ஸ் இன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார். என்ன கொடுத்துறாரு? கேஷ் கொடுத்துறாரு. சோ டு கேஷ் அக்கௌண்ட் ஹானர் பண்ணிட்டாரு பில்ல கரெக்டா. புரியுது இல்லையா? சோ என்ன பண்ணாலும் சரி, இவர் டைரக்டா டிராயருக்கு பணம் கொடுத்தாலும் போன ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரியும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் தான். அதே மாதிரி பேங்க்குக்கு டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு பேங்க் கேட்டு அவருக்கு கொடுத்தாலும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் தான். என்ன அமௌண்ட் அதை போட்டுக்கலாம். டியூ டேட் கரெக்டா கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். அவ்வளவுதான். தேர்ட் ப்ராப்ளம் வந்து டிராயர்ட்ட இருக்கிற அந்த பில்லு அவரு தன்னுடைய கிரெடிட்டார் வேற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கடன் தர வேண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம பொறுத்த இதுக்கு முன்னாடி சொன்ன சம் பாத்தீங்கன்னா அருண். அப்ப அவரு இன்னொருத்தருக்கு பணம் தர வேண்டி இருக்கனால இந்த பில்ல கொடுத்துறாரு. எனக்கு 2 மாசம் கழிச்சு வந்து எனக்கு வந்து ஆனந்த் கொடுப்பாரு, அதனால அந்த பில்லை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன், டியூ டேட்ல நீங்க ஆனந்த் கிட்ட வாங்கிக்கிங்கிறதா மீனிங் அதுக்கு. ஸோ பில் என்டார்ஸ் டு தி கிரெடிட்டார். அப்புறம் அதுக்கு பின்னான பில்லையும் ஒரு கரெக்டா டிராய் வந்து பணம் கொடுத்தாரு. அதுதான் தேர்ட் கண்டிஷன். அந்த தேர்ட் கண்டிஷன்ல என்ன சம் அண்ட் சொல்யூஷன் பாத்துருவோம். 1/4/2010ல பாஸ்கர் டிராஸ் எ பில் ஆன் ரஞ்சித். பாஸ்கர் வந்து ரஞ்சித் மேல பில் எழுதுறாரு 16,000 ரூபாய்க்கு. அப்ப என்ன அர்த்தம்? யாரு வாங்கியிருக்கா, யாரு வித்திருக்கா? பாஸ்கர் பில்ல எழுதுறாரு அப்படின்னா பாஸ்கர் வந்து டிராயர், அவர் தான் செல்லர். ஓகேவா? சேல்ஸ் பண்ண மாதிரி என்ட்ரி இல்ல, டிரான்சாக்சன் கொடுக்கல இதுல. ஆனா சேல்ஸ் பண்ணாதான் இந்த பில்லு எழுதப்படும். சோ பாஸ்கர் டிராயர் பில் ஆன் ரஞ்சித், ரஞ்சித் மேல எழுதுறாரு. அப்ப ரஞ்சித் அதை அக்செப்ட் பண்ணி அனுப்பணும். அப்ப ரஞ்சித் தான் வந்து என்னன்னா டிராய் ஃபார் 16,000 ஃபார் கூட்ஸ் சோல்டு. ஏற்கனவே பொருளை வித்ததுக்காக அட் 90 டேஸ். 90 டேஸ்னா என்ன? 3 மாசம், 3 months பில்லு. ஓகேவா? அது 3 monthsக்கு அப்புறம் பணம் தரேன்னு சொல்லி இந்த சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, பாஸ்கர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரஞ்சித் வந்து பில் அக்செப்ட் பண்ணிட்டாரு 5 நாள்ல. போன சமல சேம் டேட்னு இருந்தது. இது 5/4/2010ல
ரஞ்சித் வந்து பில் அக்செப்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து பாஸ்கருக்கு அனுப்பிச்சிடறாரு. இப்ப பில்லு பாஸ்கர்ட்ட இருக்கு. நான் சொன்னேன் என்டார்ஸ்மெண்ட்டை பத்தி. ஸோ அவருடைய கிரெடிட்டர் அவரு யாருக்கு, பாஸ்கர் வந்து சுரேஷ்ங்கிறவுக்கு பணம் தர வேண்டி இருந்தது. அதுக்கு பதிலா இந்த 16,000 ரூபாய் பில்லை கொடுத்துறாரு. ஆனா பாஸ்கர் வந்து சுரேஷுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து 17,000. அதுக்கு பதிலா இவர் அந்த 16,000 ரூபாய் பில்லை கொடுத்துட்டு கணக்கை செட்டில் பண்ணிடுறாரு. ஃபார் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் த டெப்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெப்ட்னா கடன். அந்த 17,000 ரூபாய் அமௌண்ட்டுக்கு சுரேஷுக்கு வந்து பாஸ்கர் கொடுக்க வேண்டி இருக்கு. அதுக்காக ரஞ்சித் கொடுத்த 16,000 ரூபாய் பில்ல அவருக்கு என்டார்ஸ் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதை செட்டில் பண்ணா 17,000 ரூபாய் பாஸ்கர் கொடுக்க வேண்டியதுக்கு இப்ப 16,000 ரூபாய் கொடுத்து பில்ல கொடுத்து செட்டில் பண்றாருன்னா பாஸ்கருக்கு 1000 rupees ப்ராஃபிட். எப்படி பேங்க் டிஸ்கவுண்ட் பண்றப்ப இவருக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்ததோ அதே மாதிரி இவருக்கு வந்து அது வந்து நமக்கு இவருக்கு ப்ராஃபிட் வருது. இப்ப பில் வாஸ் டியூலி ஹானர்டு பை த ரஞ்சித். டியூ டேட்ல அந்த பில்லு ரஞ்சித் வந்து கரெக்டா டியூலி ஹானர்டுன்னு கரெக்ட் டேட்ல கரெக்டா பணத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்துருவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் டிராயர், அதாவது பாஸ்கர் புக்ல. ஸோ 1/10/2010 ரஞ்சித்துக்கு வந்து சேல்ஸ் பண்றோம். ஸோ ரஞ்சித் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன அவுட் த டிராயர் 16,000 போட்டோம். பீங் த குட் சோல்டு டு ரஞ்சித் ஆன் கிரெடிட். ஓகேவா? ஸோ அடுத்தது 5/4/2010 பில்லு வந்து ரஞ்சித் எழுத, அது வந்து பாஸ்கர் வந்து பில்லை எழுத ரஞ்சித் அக்செப்ட் பண்ணி பாஸ்கருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பில்லு வந்துருச்சு. ஸோ பில்ஸ் கம்ஸ் இன். அதனால பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ரஞ்சித் அக்கௌண்ட் கிரெடிட் த கிவர், அவர் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம் 16,000க்கு. ஸோ அதே டேட்ல என்ன பண்றாருன்னா சுரேஷுக்கு வந்து பாஸ்கர் வந்து தங்கிட்ட இருக்கிற பில்ஸ் ரிசீவபிள என்டார்ஸ் பண்றாரு. சுரேஷ் வந்து வாங்கிக்கிறாரு. அதனால சுரேஷ் அக்கௌண்ட் டேட்டார். அவருக்கு இவர் தர வேண்டியது 17,000. அதனால சுரேஷ் அக்கௌண்ட் வந்து 17,000 தர வேண்டிய அக்கௌண்ட்டை தான் இவர் செட்டில் பண்றாரு. 16,000 வேல்யூல பில்ல கொடுத்து 17,000 டியூ கடனை வந்து செட்டில் பண்றாரு. அதனால 1000 rupees ப்ராஃபிட். அதனால டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000 rupees ப்ராஃபிட் கிரெடிட் பண்ணுங்க. பில்ஸ் வந்து 16,000 பில்லு தான் நீங்க செகண்ட் என்ட்ரில டெபிட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த 16,000 பில்ல கொடுத்தறனால கோஸ் அவுட். ஸோ 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட், 2 கிரெடிட் நான் சொல்லிட்டு இப்ப நான் டெபிட் பண்றேன். இப்ப சுரேஷ் அக்கௌண்ட் 17,000 உண்டானது செட்டில் பண்றாரு. சுரேஷுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுரேஷுக்கு பாஸ்கர் கொடுக்க வேண்டிய டியூ வந்து 17,000 rupees. அதுல நமக்கு வந்து ரஞ்சித் கொடுத்த 16,000 பில்ஸ் ரிசீவபிள கொடுத்துட்டு அக்கௌண்ட் செட்டில் பண்றதுனாலே ஒரு 1000 ரூபாய் வந்து பெனிஃபிட் ஆயிடுது. அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவபிள கிரெடிட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? இப்ப அடுத்தது இது அவ்வளவுதான். இவர் என்ட்ரில அவருக்கு வந்து என்டார்ஸ் பண்ணியாச்சுன்னு இது எழுதிட்டோம் நேரேஷன். சோ டியூ டேட்ல வந்து அந்த பில்லுக்குனால பணம் வந்து சுரேஷ் வந்து டிராயிட்ட வாங்கிடுவாரு. ஓகேவா? ரஞ்சித் வாங்கிட்டுவாரு. அதுக்கு வந்து இவருக்கு என்ட்ரி தேவையில்லை. பில்லு சேல்ஸ் பண்ணாரு, பில்லு நமக்கு பில்லு வந்தது. அந்த பில்ல வந்து சுரேஷுக்கு கொடுத்து அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டோம். 1000 rupees ப்ராஃபிட் வந்துருச்சு. இட் இஸ் கிரெடிட்டட் இன் தி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ரஞ்சித்ல போறோம். சோ ரஞ்சித் புக்ல வந்து இவர் பர்ச்சேஸ் பண்றாரு பாஸ்கர் இருந்து. சோ 1/4/2010 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாஸ்கர் அக்கௌண்ட் 16,000. இப்ப பாஸ்கருக்கு பில் அனுப்பிச்சிட்டாரு சைன் பண்ணி. சோ டெபிட் த ரிசீவர் பாஸ்கர். சோ பாஸ்கர் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பில்லு தான் கிரெடிட் பண்ணணும். இவரு பில்லுக்கு பணம் தர வேண்டி இருக்கனால பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ வந்து 16,000 rupees போட்டோம். பீயிங் தி பில் அக்செப்டட் அண்ட் ரிட்டர்ன் டு டிராயர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்ப டியூ டேட்ல வந்து அந்த பில்லு யாருக்கு பில்லுக்குண்டான அமௌண்ட் இவர் வந்து திரும்ப பாஸ்கர் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பில்லு வந்து என்டார்ஸ் பண்ணி சுரேஷ் கிட்ட இருக்கு. இவர் சொல்லிடுவாரு ஓரலா, நான் சுரேஷ் கிட்ட என்னோட பில்லு நான் என்டார்ஸ் பண்ணிட்டேன், நீங்க கொடுத்து சைன் பண்ண பில்ல நீங்க சுரேஷ்க்கு அமௌண்ட் கொடுத்துருங்கன்னு. இவர் யாருக்கு பணம் கொடுக்கறதாலும் சரி பில்ல வாங்கிட்டு பணம் கொடுத்துருவாரு. அவர் தான் அது சுரேஷுக்கு கொடுத்தேன், ரமேஷுக்கு கொடுத்தேன், பேங்க்குக்கு கொடுத்தேன், இல்ல நான் வந்து பாஸ்கருக்கே தான் கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் கவலையே கிடையாது. சோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அல்லது பில்ல வாங்கிட்டு பணத்தை கொடுத்துறாரு. டியூ டேட்ல 16,000. அதே மாதிரி 17,000 டியூவுக்கு தான் சுரேஷ் கொடுக்க வேண்டியதுக்காக 16,000 கொடுத்து பாஸ்கர் 16,000 பில்ல கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. அதுல 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன்கம் வந்ததுங்கிறதும் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரஞ்சித்துக்கு வந்து கவலையே கிடையாது. பில்ல வாங்கிட்டு பணத்தை கொடுத்துறாரு. பீயிங் த என்டார்ஸ்ட் பில் ஹானர் பண்ணிட்டாரு. பீயிங் த பில் ஹானர்னு போட்டா கூட போதும். இவ்வளவு டீட்டெயிலா வேண்டியதுல இது நம்ம உங்களை எக்ஸ்பிளேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நேரேஷனும் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். பிராக்கெட்லயே வந்து டிராயர்னா யாரு, டிராயர் யாரு, நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோலாம் வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுறப்போ இந்த டிராயர் எல்லாம் போட வேண்டாம். நம்ம நேம் மட்டும் டைரக்ட் எக்ஸாம்லயே நீங்க நேம் மட்டும் போட்டா போதும். ஓகேவா? இல்ல சார் நேமே எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா வெறும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டிராயர் அப்படி போட்டு கூட போலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நேம் கொடுத்து இந்த நேம் போட்டீங்கன்னா தான் ஒரு எக்ஸாக்டா ஃபுல் மார்க், எந்த மார்க்கும் ரெடியூஸ் பண்றது வழியே இல்லாம ஃபுல் மார்க் நமக்கு கொடுப்பாங்க. புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சம்ஸ் போட வேண்டியிருக்கு.
இன்னும் இதுல 2 கேட்டகரி இருக்கு. அது இல்லாம டிஸானர் ஆச்சுன்னா என்னங்கிறது இருக்கு. அப்புறம் வந்து இன்சால்வென்ட் டிராயி வந்து இன்சால்வென்ட் ஆயிட்டா அப்ப என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் இனி ரெகுலரா வரும். தொடர்ந்து நம்ம சேனல் அக்கவுண்ட்ஸ் வீடியோஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கறதுன்னா பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக போடுறோம். அதை உங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ வெரி மச்.